So sweet. Hi guys, இன்னைக்கு வந்து ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வீடியோக்குள்ளே வாங்க, நம்ம ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு நீங்களும் பார்த்துட்ருங்க. எப்படி நான் சொல்லி கொடுக்குறேன், எப்படி பண்ணணும், எப்படி பார்ட்டிஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் guys, ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா டம்மி வந்து எடுத்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிக்கு வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். ஏன்னா இந்த சிக்கு ஃபுல்லாக எடுத்தால் தான் நம்மளால் ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அதனால் இந்த பேடல் ப்ரஷ் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக சிக்கு எடுத்துடணும். சிக் எடுத்தால் தான் ஹேர் ஸ்டைல் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஆனால் இந்த டம்மியில் வந்து நிறைய ஹேர் வந்து நல்லா வரும் பேடல் ப்ரஷ்ஷில். அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. ஏன்னா சிக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக எடுத்துடணும் நம்ம. ஏன்னா நம்ம முடியிலே சிக்கு இருந்தால் ஹேர் ஸ்டைல்ஸ் வராது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஹேர் ஸ்டைல் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம க்ரிம்பிங் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணால் தான் ஹேர் ஸ்டைல் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் கைஸ், ஓகேவா? அதே மாதிரி ஸ்டாண்டும், இந்த டம்மியோட ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதும் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ண முடியும். இல்லைனா அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் பர்ஃபெக்ஷனாக பண்ண முடியாது. அதனால் இது இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நம்ம வந்து நல்லா ஒரு லவ்வோடு பண்ணோன்னா அது வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். அதுதான் கைஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம பிடிச்ச ஒர்க்கு நம்ம லவ் பண்ணி பண்ணுறோம், அதனால் நல்லா வரும். ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லை. This is my fucking game. So sweet. தம் எனக்கா விட்டேன்.